ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சில காரணங்களுக்காக இந்த வீடியோ நம்மோட இன்னொரு சேனலான எம்விடி சேனல்ல இருந்து தூக்க வேண்டியதா போச்சு. அதனால நான் இங்க அதை ரீஅப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை ஏற்கனவே எம்விடியில் பார்த்த நண்பர்கள் ஸ்கிப் பண்ணிருங்க. பார்க்காதவங்க மட்டும் இந்த வீடியோவை பாருங்க. இன்னைக்கு நாம ஒரு ஓப்பனான அந்த மாதிரி படத்தை தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட பேரை ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். ஹீரோயின் பேரையும் போட்டிருக்கேன். சரி, இப்போ இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஆரம்பத்திலே நம்ம ஹீரோயின் அலெக்ஸை தான் காமிக்கிறாங்க. அவ ஒரு வீட்டு வேலைக்காரியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. என்ன ப்ரோ சொல்ற? பார்த்தா வேலைக்காரி மாதிரியா தெரியுது, ஹவுஸ் ஓனர் அம்மா மாதிரி இல்லை தெரியுது அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. ஆனால் என்ன பண்ண முடியும்? கதைப்படி நம்ம ஹீரோயின் தான் வேலைக்காரி. அவள் ஆஸ் யூஷுவலாக அவள் வேலையை பார்த்துட்டு இருக்கா. அப்படி அவள் வேலையை பார்த்துக்கிட்டே அவன் மனசாட்சி கூட பேச ஆரம்பிக்கிறா. ஏய், ரொம்ப பாவமாக இருக்குப்பா நம்ம ஓனரை பார்த்தா. பொண்டாட்டி போனதுலேருந்து மனுஷன் பித்து பிடிச்சி போயிருக்காரு. அந்த பொண்டாட்டி இவர்கிட்ட என்ன குறைய கண்டா? நல்லா தானே இருக்காரு, கை நிறையா சம்பாதிக்கிறாரு, ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் எவ்வளோ பெரிய வீடு. என்ன மாதிரி எத்தனை வேலைக்காரங்க அந்த வீட்டில் வேலை பார்க்குறாங்க. காசுக்கு காசும் கொடுக்குறாரு, நல்லா சுகத்துக்கு சுகமும் கொடுக்குறாரு. அப்புறம் எதுக்காக அவரை டிவோர்ஸ் பண்ணிட்டு போனானே புரியலையே அப்படின்னு அவள் மனசாட்சி கூட பேசிகிட்டு இருக்கா. நான் வரும்போது போகும்போதெல்லாம் ரெண்டு பேரும் எவ்வளோ அந்யோன்யமாக இருப்பாங்க. நம்ம ஓனர் எவ்வளோ சிரிச்ச முகமாக இருந்தார், ஆனால் இப்போ பாரு அவர் எவ்வளோ சங்கடப்பட்டுட்டு இருக்காரு அப்படின்னு ஓனரை பற்றி நினச்சிட்டே மனசாட்சி கூட பேசிகிட்டே வேலையை செய்கிறா. ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க, நம்ம ஹீரோயின் அலெக்ஸு வேலைக்காரியாக இருந்தாலும் செம அழகாக இருக்கா. ஆரம்பமே கேமரா அவள் பின்னாடி இருந்து காமிப்பாங்க, செமையாக இருப்பா பார்க்குறக்கு. ஆனால் என்ன பண்ணுறது, இவளுக்கும் இவள் பாய் ஃப்ரெண்டு இவளை விட்டுட்டு போயிட்டான். அதனால தான் இவள் இந்த மாதிரி 4-5 வீட்டில் வேலைக்காரியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறா. அதில் இவளுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரேட்டான வீடுன்னா இதுதான். இங்கே தான் எந்தவித டென்ஷன் இல்லாமல் என்னால் வேலை செய்ய முடியுது அப்படின்னு அடிக்கடி அவளே சொல்லியிருக்கா. இப்படி அந்த ஓனரை பற்றி நினச்சிட்டே அவள் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த ஓனரும் அங்கே வர்றான். அவனை பார்த்த உடனே அலெக்ஸுக்கு ரொம்ப பாவமாக இருக்குது. ஆளும் பார்த்திங்கன்னா ரொம்ப சோகமாக இருக்கான். இந்த திருவிழாவில் காணாமல் போன குழந்தை மாதிரி திருன்னு முழிச்சிட்டு இருக்கிறான். எதவோ தேடிட்டு இருக்கிறான். ஆனால் அலெக்ஸ் அங்கே இருக்கிறத பெருசாக அவன் கண்டுக்கவே மாட்டேங்கிறான். ஏண்டா டேய், இவ்வளவு அழகாக ஸ்ட்ரக்சராக ஒரு பொண்ணு வேலை செஞ்சிட்ருக்கு, அவ்வளோ வேலை செய்யணும்னு உனக்கு தோணலையாடா அப்படின்னு நமக்கே அவங்ககிட்ட கேட்கலான்னு தான் தோணுது. சுற்றி சுற்றி தேடிட்டே இருக்க ஒரு கட்டம் வரைக்கும் பொறுத்து பார்த்த அலெக்ஸு, பாஸ் என்ன தேடுறீங்க அப்படின்னு கேட்குறா. அது ஒன்றுமில்ல, என்னோட ஃபோனை எங்கே வச்சேனே தெரியல, அதைத்தான் தேடிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், இதை ஆரம்பத்திலே என்கிட்ட கேட்கக்கூடாதா பாஸ் அப்படின்னு அலெக்ஸ் கேட்க, நான் எங்கே வச்சேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறான். எனக்கு தெரியாது பாஸ், நானும் உங்கள் கூட சேர்ந்து அதை தேடி இருப்பேனே, ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்ட்டு நின்றுட்டு இருக்கிற அவனுக்கு முன்னாடி அப்படியே முட்டி போடுறா. ஏய், என்னம்மா பண்ணுற அப்படின்னு நம்ம அதிர்ச்சி அடைய, ஆனால் அவள் பார்த்தீங்கன்னா முட்டி போட்டு நம்ம நினச்சதை செய்ய வரல, நம்ம நினச்ச மாதிரியே செய்ய வர மாதிரி ஒரு ஆக்ஷன் காமிச்சிட்டு டேபிள் கடியே குனிஞ்சு ஃபோனை தேடுறாளாமா. அடிக்கடி என்னோடய ஃபோனும் இப்படி தான் பாஸ் டேபிள் கடியே போயிடும் அப்படிங்கிறா. அது எப்படிமா ஃபோன் கால் முளைச்சி டேபிள் கடியே போகும்? சரி, ஃபோனை தேடுவான்னு பார்த்தா அவள் பயங்கரமாக வளைஞ்சு கிளஞ்சு அந்த பெருசான பேக்ரவுண்டை காமிச்சிட்டு பயங்கரமாக தேடிட்டு இருக்கிறா. நமக்கே இதை பார்த்தா ஒரு மாதிரியாக தான் இருக்குது. ஆனால் பக்கத்தில் நின்று இருந்த பாஸு அதையெல்லாம் ரசிக்கிற மூடில் இல்லை போல இருக்குது. இப்போ இந்த பெரிய கிரவுண்டில் விளையாடுறத விட அந்த ஃபோனாயா உனக்கு முக்கியம்? பச்சை பிள்ளையா இருக்கார் இந்த பாஸு. அவளும் குனிஞ்சு நெளிஞ்சு தேடி பார்த்துட்டு எந்திரிச்சு நிற்கிறா. பாஸ், ஃபோன் எங்கேன்னு தெரியல பாஸ் அப்படிங்கிறா. அந்த சமயத்தில் தான் டேபிள் மேலேயே தான் ஃபோன் இருந்திருக்கு. இவ டேபிளை தொடச்சிட்டு இருந்தால அந்த துடைக்கிற துணியை ஃபோன் மேலே போட்டா போல் இருக்கு. அதான் ஃபோன் இருக்கிறது கண்டுபிடிக்க முடியல. இப்போ பாஸ் அதை பார்க்கவும் சட்டுன்னு இவளும் பார்த்துட்றா. ஐயோ சாரி பாஸ் அப்படின்னு ஃபோன் எடுக்க கையை வைக்க அவரும் கரெக்டாக இவ கை மேலே கை வைக்கிறாரு. உடனே இவளுக்கு உடம்பு ஃபுல்லாக ஒரு ஷாக் அடிக்குது. ரொம்ப தேங்க்ஸ்மா, ரொம்ப நேரமாக நான் தேடிட்டு இருந்தேன், இந்த ஃபோனில் தான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் ரூமுக்குள்ளே போய் கதவை சாத்திக்கிறாரு. முக்கியமான விஷயமா? ஃபோனில் அப்படி என்ன முக்கியமான விஷயம் வைக்க முடியும் அப்படின்னு அலெக்ஸும் யோசிக்கிறா. என்ன இந்த ஆள், நம்ம இவ்வளவு செக்ஸியாக ட்ரெஸ் போட்டிருக்கோம், இவ்வளவு பக்கத்தில் உரசுற மாதிரி வந்து பேசுகிறோம், ஆனாலும் நம்மளை கண்டுக்காம அந்த ஃபோன்லேயே ரொம்ப குறியாக இருக்காரு. ஒருவேளை அவர் பொண்டாட்டியை கவனிக்காமல் ஃபோனவே பார்த்துட்டு இருந்ததால தான் அந்த அம்மா ஏதாவது டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிருச்சோ? என்ன வேணாலும் இருக்கலாம், நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னு யோசிச்சுட்டே சரி பாஸுக்கிட்ட சொல்லிட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு பாஸை தேடி வரா. அவன் எந்த ரூமுக்குள்ளே போனானே தெரியல. வீடு ஃபுல்லாக தேடி பார்க்குறா, காணோம். அப்போ தான் ஒரு ரூம் பக்கம் வரும்போது இந்த ரூமுக்குள்ளேருந்து ஏதோ சத்தம் கேட்குது. என்ன சத்தம் அது அப்படின்னு ரூம் பக்கத்தில் காதை வச்சு கேட்குறா. அவளுக்கு சரியாக கேட்கல. அதனால் யதார்த்தமாக டோரை ஓப்பன் பண்ணவ பயங்கரமாக ஷாக் ஆகிறா. ஓ சாரி பாஸ், சாரி பாஸ் அப்படின்னு முகத்தை மூடிக்கிறா. ஏண்டா இவ முகத்தை மூடுறா அப்படின்னு நம்மளும் எட்டி பார்த்தா அங்கே அந்த பயபுள்ள பாஸு ஃபோனில் பலான படம் பார்த்துட்டே கையடிச்சிட்டு இருக்கிறான். அட பாவி, அந்த ஃபோனில் நீ வச்சிருந்த முக்கியமானது இதுதானாடா? எமோ மூஞ்சி மூடினது போதும், டோரை மூடுமா அப்படின்னு பாஸ் உள்ளேருந்து கத்த, சாரி பாஸ், சாரி பாஸ் அப்படின்ட்டு
வேக வேகமாக கதவை சாத்திடுறா. அலெக்ஸுக்கு பாஸோட தம்பியை பார்த்ததுலேருந்து பெருமூச்சு நிற்கவே இல்லை. எப்பா, பாஸை விட அவர் தம்பி செம பெருசாக இருக்காரே, அவர் விருப்பப்பட்டார்னா நம்ம அவர் கூட விளையாடலாம்ச்சே. அதை பற்றி ரொம்ப தீவிரமாக சிந்திச்சிட்டு இருக்கா. ரொம்ப நேரமாயும் பாஸ் வெளியே வராததால சரி அவர் தம்பி நம்ம கூட விளையாடுறதுக்கு இஷ்டமில்லை போல இருக்குன்ட்டு, பாஸ் அப்போ நான் கிளம்பட்டுமா அப்படின்னு கதவுக்கு வெளியிருந்து குரல் கொடுக்குறா. உள்ள இருந்த பாஸும் ஏமா கொஞ்சம் பொறுமா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராரு. அலெக்ஸை பார்க்குறக்கே ரொம்ப வெக்கமாக போகுது. அது சாரி, நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். என் பொண்டாட்டி என்னை டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டாளா, அதனால் அந்த தனிமை தவிப்பு இதெல்லாம் சேர்ந்து நான் கொஞ்சம் அப்படின்னு சொன்னவர், எல்லாத்தையும் பார்த்துட்டியா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் பாஸ், ஃபுல்லாக பார்த்துட்டேன் அப்படிங்கிறா. ஆனால் உங்கள் நிலைமை எனக்கு புரியுது பாஸ். நீங்கள் ஏன் பாஸ் இன்னொரு பொண்ணு கூட நீங்கள் சம்பவம் பண்ணக்கூடாது? உங்கள் தம்பிக்கிட்ட நீங்களே விளையாடுறத விட வேற ஒருத்தர் கூட விளையாட விட்டீங்கன்னா அது கொஞ்சம் நல்லா மஜாவாக இருக்கும்ல பாஸ் அப்படின்னு அலெக்ஸு யதார்த்தமாக கேட்குறா. அதுக்கு பாஸும் விளையாடலாம் தான் அப்படின்னு இழுக்கிறாரு. ஏன் பாஸ் இழுக்கிறீங்க? உங்களுக்கு என்ன தயக்கம்? ஆள் பார்க்கறக்கு நல்லா தான் இருக்கீங்க. உங்கள் தம்பியும் நல்லா வாட்ட சாட்டமாக தான் இருக்கான். உங்களை எந்த பொண்ணாவது வேண்டான்னு சொல்லுவாளா பாஸ் அப்படின்னு அலெக்ஸு ஒரு வித மோகத்தோட பாஸை பார்க்க, பாஸோ ரொம்ப அப்பாவித்தனமா, எனக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லையேம்மா, இவ்வளவு நாளாக என் ஒய்ஃப் கிட்ட மட்டும்தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ திடீர்னு இன்னொரு தெரியாத பொண்ணு கூட போய் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்குது, சொல்லப்போனால் கஷ்டமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்ல, நீங்கள் ஏன் பாஸ் போய் கேட்கணும்? நீங்கள் ஓகேன்னு சொன்னால் ஒரு அழகான பொண்ணு உங்களுக்கு ரெடியாக இருக்கா பாஸ் அப்படின்னு சொல்கிறா. அப்படிங்கிறியா அப்படின்னு பாஸ் கேட்குறாரு. அப்படிதான் பாஸ் அப்படின்னு சொன்ன அலெக்ஸு, என்னோட உடம்பு சூட்டை உணர்ந்து பாருங்க பாஸ் அப்படின்னு அவள் கையெடுத்து இவ கன்னத்தில் வச்சுக்கிறா. சொன்ன மாதிரியே அவள் உடம்பு சூடு ஜிவ்வுன்னு அவர் ரத்தத்துக்குள்ளே ஏறுது. அப்புறம் என்ன, அந்த சூடு அவர் நரம்பு வழியாக ட்ராவல் ஆகி ரத்தத்து கூட கலந்து அவர் தம்பி டங்குன்னு மேலே எட்டி பார்க்குறான். பார்த்தீங்களா பாஸ், நான் சொல்லலை பாருங்க, உங்களுக்கு முன்னாடி உங்கள் தம்பி ரெடி ஆகிட்டான். என்ன பாஸ் சொல்கிறீங்க? நீங்கள் விரும்புனா நான் உங்கள் கஷ்டத்தை போக்குறதுக்கு தயாராக இருக்கேன் பாஸ் அப்படின்னு சொல்லவும், அதுக்கு மேலே பாஸால் அடக்க முடியல. சரி வாமா உள்ளே போகலாம் அப்படின்னு அவளை இழுக்கவும், பாஸ் கொஞ்சம் பொறுங்க பாஸ், முதல்ல நான் கரும்பு சாப்பிட்ணும், அதுக்கப்புறம் நீங்கள் கிணத்துல தண்ணி குடிக்கணும். இதுதான் பாஸ் வழி வழியாக வர்ற வழிமுறைகள், இதை பின்பற்றி போனாதான் பாஸ் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்ன அலெக்ஸு அடுத்த வினாடியே கரும்பு சாப்பிட ஆரம்பிக்கிறா. ஓப்பனிங்கே செம்மையாக இருக்குது. ஒரு முழு கரும்பை ஒரு ஆளாகவே சாப்பிட்டு முடிக்கிறா. அதுக்கப்புறமா தான் பாஸை உள்ளே கூட்டிகிட்டு போய் கிணத்துல தண்ணி சேர்ந்தங்க பாஸ் அப்படின்னு அவரை தண்ணி சேர்ந்த விட, பொண்டாட்டி போனதுலேருந்து காஞ்சு போய் கிடந்த மனுஷன் தண்ணி சேர்ந்த சொன்னால் சும்மா விடுவானா, போட்டு சேர்ந்துன்னு சேர்ந்துடுறான். இந்த காட்சியெல்லாம் செம்ம தரமாக இருக்கும், செம்ம சம்பவமாக இருக்கும். அலெக்ஸும் அவள் பாஸோட 2 பேர்த்தோட கெமிஸ்ட்ரியும் செம்மையாக இருக்கும். அந்தளவுக்கு 2 பேரும் ஒருத்தரை லுக் கொடுத்துக்குவாங்க. அவளுக்கு எப்படியெல்லாம் பிடிக்குமோ அப்படியெல்லாம் பாஸ் வேலை செய்வார். அவரோட வேலையை விட அலெக்ஸோட வேலை செம நீட்டாக இருக்கும். ப்ரொசீஜர் படி என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாத்தையும் செம தரமாக கஷ்டப்பட்டாவது முக்கி முணங்கி அந்த வேலையை முடிச்சிருவா. இப்படிக்கா ஒரு தரமான சம்பவம் செம்மையாக அங்கே அரங்கேறி முடியுது. சம்பவமெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவள் கையில் பாஸு அன்னைக்கு அவளுக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுக்குறான். பணத்தை வாங்கின அலெக்ஸும், என்ன பாஸ் இப்போ உங்கள் மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கா அப்படின்னு கேட்ட அலெக்ஸை பார்த்து, ரிலாக்ஸாக இருக்கேன்னு கேட்குறியா? நான் சொர்க்கத்துக்கு போயிட்டு வந்திருக்கேன். என் ஒய்ஃபு ஒரு நாளும் என்னை இந்த அளவுக்கு சந்தோஷப்படுத்தினதில்லை. ஆமாம், நீ அடுத்தது எப்போ வருவ அப்படின்னு அலெக்ஸை பார்த்து கேட்கவும், உங்களுக்கு எப்பெல்லாம் நான் வேலை செய்யணும் அப்படின்னு தோணுதோ எனக்கு உடனே ஒரு ஃபோன் அடிங்க, நான் ஓடி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிற அவ்வளவே பாஸ் அப்படியே ஒரு ஏக்கத்தோடு பார்த்துட்டு நின்றுருக்கான். இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோடை பொறுத்த வரைக்கும் அலெக்ஸு சொன்ன மாதிரி தான் ப்ரொசீஜராக எங்கே ஆரம்பித்து எங்கே முடிக்கணுமோ அப்படி முடிச்சிருப்பாங்க. அலெக்ஸை பார்க்கும்போது அதுக்காகவே கடவுள் இவ்வளோ படைச்சிருக்கான் போல இருக்குது. மீண்டும் வேறு ஒரு எபிசோடில் சந்திக்கலாம். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி.